ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா மீன் குழம்பு செய்ய போகிறாங்க. ஸோ வேறு லெவல் தான் இருக்கும். ஸோ புளிப்பு காரமாக நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் செம்மையாக செய்வாங்க. ஏன்னா நாங்களும் இருக்கிறது வில்லேஜ் தான். ஸோ வேறு லெவலில் செய்வாங்க. ஸோ அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புளி கரைசல் வந்து கரைச்சி எடுத்துக்குவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்சர்லேயே நான் காமிச்சிருக்கேன். ஸோ புளி கரைசல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு சொம்பு வர மாதிரி. ஓகேங்களா? நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்கிறேன், நான் கரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஸோ பார்த்திங்களா ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அதையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளி கரைசலில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுறோம். மிளகாத்தூள் அது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் போடுறாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வெங்காயம் 4 தக்காளி கொஞ்சோண்டு பூண்டு இஞ்சி கொத்தமல்லி அது எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம் இருக்கும், அது கட் பண்ணது, ஒரு தக்காளி போட்டு வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறோம். அரைச்சி எடுத்து ஸோ புளி கரைசலோட மிளகாத்தூள் கரைசலோடு இதை மிக்ஸ் பண்ணி நல்லா இது பண்ணிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சால்ட்டு. ஸோ அதை வந்து அரிசி எடுத்தாச்சா மீதி இருக்கிறது வந்து தான். ஸோ ஒரு கலாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் சொல்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா? தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க அளவுன்னு. ஓகேங்களா? நம்ம கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ ஒரு வாரம் ஆனாலும் செம்ம டேஸ்டியாக வச்சுட்டு காரமாக புளிப்பாக செம்மையாக சாப்பிடும் இல்லையா? ஸோ அந்த அளவு செய்வாங்க எங்கள் அம்மா. ஸோ நீங்களும் கற்றுக்கோங்க, செம்மையாக செய்யுங்க, அசத்துங்க. ஓகேங்களா? ஸோ வெந்தயம் சீரகம் கடுகு எல்லாமே ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. நீங்கள் குழம்பு வைக்கிற அளவு பொறுத்து, புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி ஒரு 3 பல் பூண்டு கருவேப்பிலை கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 எல்லாம் மட்டும் இருக்குது. ரெண்டு எல்லாம் இன்னொன்று 4 எல்லாம் போட்டாங்க உள்ள. ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குறாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். அப்பப்போ இடையில என்னென்ன ஆட் பண்ணுறோன்ட்டு. நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நடுவில் ஆட் பண்ணுறது மிஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அதனால் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நீங்களும் சேர்ந்து அசத்துங்க. ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூமெண்ட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்ன மாதிரி வீடியோஸ் வேணுமோ கேளுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு தெரிய வரும். தப்பு இருந்தாலும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா வதங்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ தான் அப்லோட் பண்ணேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் வதக்கணும் ப்ளஸ் என்ன ஏதுன்ட்டு. ஸோ அதனால தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணேன். கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா தட்டி எடுத்து வச்சுருக்காங்க இஞ்சி. ஸோ அந்த இஞ்சியை மிக்ஸ் பண்ணிடுறோம் அதில்.
இது போல் தான் அடிக்கடி ஏதாவது ஒன்று இது பண்ணுவோம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணால் தான் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த புளி கரைசல், அதில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? புளி கரைசலில் தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ அது கூட நல்லா வதங்கினதுக்கப்புறம் உள்ளே மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ கரைச்சி ஊற்றியாச்சு இதில். ஸோ அதை வந்து நல்லா கலரி விடுங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்புனாலே வேறு லெவல். ஸோ இந்த மீன் பேர் எனக்கு தெரியல, நான் கேட்டு சொல்கிறேன். ஸோ இந்த மீனில் வந்து பார்த்திங்கன்னா முள்ளே இருக்காது. ஸோ அதில் ஸ்மெல்லும் செம ஹெவியாக தூக்கும் மீன் குழம்பு ஸ்மெல்லு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வரட்டும். இந்த மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இந்த நுர மாதிரி இது பண்ணுது இல்லையா? ஸோ அதனால் நல்லா இதுவாகி மிளகாத்தூள் நல்லா குழம்பு மாதிரி நல்லா கொதிக்கணும், புரியுதுங்களா? அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லு போயிட்டு செம்மையாக குழம்பு மாதிரி வந்து கொதித்து வரணும். ஸோ அந்த பதம் கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஆஹா, ஸ்மெல்லே ஹெவியாக தூக்குதுங்க. ஸோ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த மீனுக்கு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா? ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இதில் போடணும், ஒன்றுன்னா போடுறாங்க. ஸோ வேறு லெவல். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஸ்மெல் இப்போவே தூக்குது, பசி எடுக்குது, போய் சாப்பிட்டு வந்துடுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்ன ஏதுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்ன ஏதுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? ஸ்மெல்லு அப்பா வேறு லெவலுங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள். நானும் போய் ட்ரை பண்ணிவிட்டு வரேன். டாட்டா, பாய்.